வணக்கம் நண்பா, நான் தான் கேட்கிறேங்க. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எங்கே இருக்கணும், கொடைக்கானல் தான் நம்ம இருக்கணும். ஆல்ரெடி நம்ம எங்கெல்லாம் போயிட்டு எங்கெல்லாம் இப்போ வந்து லாஸ்ட் நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் நம்ம சேனலில் இருக்கணும், மிஸ் பண்ணாம தான் பார்த்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் நம்ம வெக்கேட் பண்ணியாச்சுங்க. வெக்கேட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் கன்னியாகுமரி தான் நம்ம போகிறோம். ஸோ நம்ம ஹோம் டவுனுக்கு தாங்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம 2000 கிலோமீட்டர் ஜர்னி ஆனது டோட்டலாக இதோட முடிய போகுதுங்க. ஸோ அதனால போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் லைட்டாக விசிட்டை போட்டு போகலான்னு ஒரு ஐடியா நண்பா. ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் நம்ம மதுரை போயிட்டு தான் நம்ம கன்னியாகுமரி போக போகிறோம். ஸோ அங்கே போய் அங்கே என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ அதில் மட்டும் இல்லாமல் அது எப்படியும் ஈவினிங் ஆயிருங்க ரீச் ஆகிறது. அதனால முடிஞ்ச வரை கவர் பண்ணணும் நண்பா. அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம எபிசோட் 2ல மீதி வீடியோ பார்க்கலாம் நண்பா. எங்கெல்லாம் போகிறோம், அங்கே எந்த இடத்துக்குலாம் நம்ம அங்கே போய் விசிட் பண்ணுறோங்கிறத நம்ம எபிசோட் 2ல பார்க்கலாம் நண்பா. ஓகே நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா கோடையிலேருந்து வெக்கேட் பண்ணியாச்சுங்க, நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நம்ம கோடையிலேருந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி தான் அங்கே போகிறோம். சரி, ஒரு வழியாக நம்ம கோடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அந்த வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ மிஸ் பண்ண அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கன்னியாகுமரி தான் போகிறோம். போகும்போது பார்க்கலாம், பேக் பண்ணணுங்க. அவ்வளோ தேய்ச்சி பேக்கில் கெட்டணும். ஸோ கெட்டிட்டு தாங்க போகிற மாதிரி இருக்கும். சம்முன்னு டைட்டாக கெட்டுங்க. இன்னும் 400 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அது போகும்போது பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போயிட்டுருக்கோங்க, அதாவது அவுட்ரு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ரூம் எடுத்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானல் ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் ஒரு கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே வரணுங்க. அப்போ அந்த ரோட்டில் போயிட்டுருங்க பார்த்தீங்கன்னா, அது ரோடு கொஞ்சம் ஆஃபோர்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீட் ஆயிரும். அதாவது 1 வீக் ஜர்னி ஆயிருங்க. டோட்டலாக பார்த்தா 1 வீக் கிட்ட ஆயிருக்குங்க. இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கெல்லாம் போயிருக்கோங்கிறத அந்த வீடியோவில் போட்டிருக்கோம் நண்பர்களே. இப்போ நம்ம கரெக்டாக ஃபுல்லாக டைம் ட்ராவல் தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரெக்டாகிட்டு இறங்கி போயிட்டுருக்கோங்க. கொடைக்கானல் விட்டு நம்ம கிளம்பியாச்சு நண்பர்களே, கிளம்பியாச்சு. ஸோ பை கொடைக்கானல். அதுக்கு ஒரு டாட்டாவை போட்டாச்சுங்க. இப்போ இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ கன்னியாகுமரிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 360 கிட்ட இருக்குங்க. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம். இப்போ தான் மலையை விட்டு கீழே இறங்குறோம். மணின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்னிங் 11 o'clock கிட்ட ஆகிட்டுங்க. இன்னும் இறங்கி அங்கே கன்னியாகுமரி போது சேரக்குள்ளே எப்படியும் நைட் ஆகிரும். ஐ திங்க் நைட்டாவது ஈவினிங்குள்ளே போயிடலாங்க. அப்படி நம்ம நேக்க பேர் வேண்டியதாங்க. ஸோ இங்கே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாத்தையுமே தெரியுங்க, கொடைக்கானல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ கொடைக்கானல்ங்கிறது எப்பவுமே நல்லா தாங்க இருக்குது. எப்பவும் அந்த சீசன் இருக்கோ இல்லை அன்சீசனோ, எப்படி பார்த்தாலுமே கொடைக்கானல் நல்லா தான் இருக்குது. வந்தாலும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க தான் தோணுது. எத்தோட பார்த்தாலும் இன்னும் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. எத்தனை டைம் பார்க்கலாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம ட்ரிப்பு அப்படியே அமோகமாக போயிட்டு முடிவடைய போகுதுங்க. நம்ம கன்னியாகுமரி வேறு போக போகிறோம். நான் அடுத்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைம் ட்ராவல் தாங்க பண்ண போகிறோம். இப்போ இதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஊர் போக போகிறோங்க. அடுத்த ஊரில் போய் மீதி பார்க்க மாதிரி இருக்குங்க. அதனால டைம் ட்ராவல் தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எந்த ஊரில் போய் டைம் ட்ராவல் பண்ணி போகிறேங்கிறத காணிக்கிறேன். வெயிட் அண்ட் சீ ப்ரோ. உண்மையிலே சொல்லணும்னா அந்த வீத்திரிங்கிறது ஸோ ஹேண்டில் வேறு மாற்றி விட்டுருங்க பார்த்தீங்களா. ஸோ ஹில் ஸ்டேஷனுங்களாம் பக்காவாக இருக்குங்க பெண்ட் அடிச்சு போகிறதுக்கு. சரியான மெட்டீரியலுங்க இது. உண்மையாக சொல்லணும் எப்படி இருந்துருப்பாங்க அந்த ஃபீல்டு பெண்டு போட்டு எடுக்கும்போது. ஏன்னா இப்போ ஸ்டாக் ஹேண்டில் வேறு போட்டால் பெண்டு போடலாங்க, டக்கு நிமிக்க முடியாது. அந்த ரொம்ப படுத்துட்டீங்கன்னா நிமிக்க முடியும். இதுனா பார்த்தீங்கன்னா டக்கு நிமித்துடலாங்க. ஏன்னா நம்ம கைக்கிட்ட தானே ஹேண்டில் பேர் எவ்வளோ பெண்டு போட்டாலுமே வீசி நிமித்துடலாங்க. அதுவும் இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா 2-3 கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப அப்படி உரசிட்டு போயிட்டுங்க. ஷூலாம் நல்லா தியாக கட்டிச்சுன்னு போயிட்டு டக்கு அதை பயந்து இன்னும் ரொம்ப மெண்டு போடாமல் நார்மலாகவே ஓட்டிட்டு போகிறாங்க. ஜம்முன்னு இருக்குங்க ஹில் ஸ்டேஷனில் பைக்கெலாம் ஓட்டும்போது. அது இல்லாமல் இதை ஹேண்ட்வேரை மாற்றி ஓட்டால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. எவ்வளோ ஸ்பீடாக ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய டேனிங்லாம் வந்து தெரியுமாங்க. ஸோ அந்த டேனிங்லாம் ஈஸியாக நம்ம பெண்ட் அடித்து போகும்போது அழகாக அது பாட்டு வருதுங்க. நிமிந்து ஏறி அந்த வெட்டி விடாமல் அந்த லேக் இல்லாமல் அழகாக பெண்ட் அடித்து அது பாட்டு ஆட்டம் பண்ணி நிமிருதுங்க. 360 மாதிரி போயிட்டு அப்படியே ஆட்டம் பண்ணி நிமிந்து வருது. ஜம்முட்டு இருக்கு ஓட்டுறதுக்கு இந்த ஹேண்டில் பேர் வச்சு. செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குணும்பா. இப்போ V3 பவர் பற்றி உங்களுக்கே தெரியுங்க. வெறும் 150cc தான் போட்டு. இந்த பிபி ஆக்டிவேட் ஆச்சுன்னா எந்த லெவலில் போகணும் எல்லாத்துக்குமே தெரியுங்க. V3 வச்சுருக்க அனைத்து நண்பர்களுக்கும் தெரியும். அதான் நண்பா V3+, அதாவது V3 பவர் ப்ளஸ் இந்த ஹேண்டில் பாருங்க வாங்க பக்காவாக இருக்கும் நண்பா. வேற லெவலில் ஓட்டுறதுக்கு இருக்குங்க. இத்தனை கொடைக்கானல் கீழே தான் இறங்கி வந்துட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்சு நண்பா, கொடைக்கானல் இதோட முடிவடைகிறது. பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலேருந்து வெளியே வந்தாச்சுங்க. மெயின் ரோட்டுக்கே வந்துட்டோமுங்க. என்னென்னு கதைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம எங்கேது நார்வேலுக்கு, அதாவது எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. ஸோ 65 கிலோமீட்டர் கிட்ட நம்ம இறங்கி வந்திருக்கோம்.
ஒரு வழியாக ஃபைனலாக நம்ம கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நம்ம கீழே வந்துட்டோங்க. ஸோ நம்ம ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். இல்லை நம்ம பக்கம் தாங்க 300 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. போயிடலாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்தில் போயிடலாம், பிரச்சனை இல்லை. ரோட்லாம் அந்த ரோட்டில் ஓட்டுறது பைக் எப்படி இருந்துருமாங்க. அந்த வண்டியில் ஏறி அதாவது நம்ம அந்த ஹில் ஸ்டேஷன் ஏறி போகிறோம் பார்த்தீங்களா, அதில் கூட அந்தளவுக்கு தெரிலங்க. இறங்கி வரும்போது என்ன ஃபீல் தருமாங்க, பயங்கரமாக இருக்குது அந்த ரோட்டில் ஓட்டுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இறங்கி ஐயோ தலைவரே எங்கே போகிறீங்க? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேரம் மதுரை ரோட்டு பிடிச்சி அங்கே போகிறோம். மதுரையில் போயிட்டு மதுரையிலையும் லைட்டாக கொஞ்சம் இன்னும் இடத்த பார்த்துட்டு முக்கியமாக ஜிகிருதண்டா ஒன்று வாங்கி குடிக்கணுங்க. குடிச்சிட்டு நேரம் நம்ம கன்னியாகுமரி போகிற மாதிரி இருக்கும். போகிற போக்கில் வாங்கிட்டு போகணுங்க. நினைக்கிட்டு ஜிகிருதண்டாக்குன்னு நம்ம அங்கேருந்து வரக்கூடிய ஆளு தான். பட் இருந்தாலும் போகிற போக்கு தான் நான் அதெல்லாம் குடிச்சு அதெல்லாம் போகிற மாதிரி இருக்கணும்பா. கொடைக்கானல் வந்தாச்சு, இது பண்ணியாச்சுங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ட டைமில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ரைடை தொடங்கி ஸோ எண்ட் ஆகிற வரை கன்னியாகுமரி எண்டாக போகிறோம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஹில்ஸ் ஸ்டேஷன் நம்ம ஏறி இருக்கோங்க. ஃபஸ்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போய் நம்ம அந்த ஊட்டி போயிருந்தோம், அந்த ஹில் ஸ்டேஷன் ஏறி இறங்கியிருக்கோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நேராக நம்ம கொல்லி ஹில்ஸ் போயிருக்கோங்க, அந்த ஹில் ஸ்டேஷனும் ஏறி இறங்கியிருக்கோம். அப்படியே அந்த வேலையை நம்ம ரெண்டாவது எங்கே வந்திருக்கோம்னா கொடைக்கானல் வந்துருக்கோம்பா. ஸோ 3 இடத்துலையுமே நம்ம பக்காவாக ஏறி இறங்கியாச்சுங்க. தொடர்ந்து சரியான ஃபீலிங்க. 3 ஹில் ஸ்டேஷனுமே பக்காவாக கவர் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோவில் ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டிருப்பேங்க, நம்ம சேனல்லலாம் வீடியோவில் போட்டுருப்பேன்பா. 3 ஹில் ஸ்டேஷன் ஏறி இறங்கின ஃபுட்டேஜ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க. அந்த பிளாக்ஸ் எல்லாம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்க நண்பா. உடனுக்குடன் அடிக்கடி நம்ம வீடியோ போடுவோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டோ விளாக் தாங்க நம்ம கண்டென்ட்டே. மோட்டோ விளாக் மட்டும் இல்லாமல் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, சின்ன 2-3 இடங்கள் பார்க்குறது, எடுக்கிறது, டூரிஸ்ட் பிளேஸ் முக்கியமாக காணிக்கிறது, அந்த மாதிரி தாங்க நம்ம சேனல் படி போயிட்டுருக்கோம். நண்பர்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ரூட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். மதுரை ஊருக்கு தாங்க போகிறோம். மதுரையில் இப்போ எந்த இடம்னா உள்ளே மாட்டு தாவணிங்கிற பிளேஸுக்கு தாங்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு மதுரையை ஃபுல்லாக சுற்றி போகணுங்க. மதுரையும் சும்மா தெரிஞ்ச இடம்லாம் என்னெல்லாம் இடம் இருக்கோ அதெல்லாம் மெயின் ஏரியாவெலாம் பார்த்துட்டு அந்த இடம் போகிற மாதிரி இருக்கும் நண்பா. ஏன்னா கன்னியாகுமரி தான் டேரெக்டாக போகிறோம். ஸோ அதனால் இந்த ரூட்டில் வரதுனால மதுரையும் பார்த்துட்டு அந்த இடம் போகிற மாதிரி நண்பா. ரெண்டாவது எப்போ வருவோம் தெரியாதுலாங்க, அதனால தாங்க மதுரையும் பார்க்கணும் ஒரு ஆசை உண்டு எனக்கு. மதுரையை பார்க்கணும் அப்படிங்கிற தூங்கா நகரம் அப்படிமாங்க, அதான் பார்க்கணுங்க அதையும். ஸோ அதை பார்த்துட்டு அந்த போகிற மாதிரி நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ளே வந்துட்டாங்க. மதுரை மாநகராட்சிக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோங்க. அது இல்லாமல் ரைட் சைடில் வந்து பெரிய குளம் இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு பாலம் தாண்டி தாங்க நம்ம வந்தோம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம கிலோமீட்டர் காணிக்கணும் பார்த்தீங்கன்னா 5.8 கிலோமீட்டர் காணிக்குதுங்க. கரெக்டாக 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. எதுக்குன்னா இங்கேருந்து மாட்டுத்தாவணி பேச போகிறதுக்கு. ஸோ வந்தாச்சு ஒரு வழியாக மதுரைக்கு.